சுரேஷ் சாலையின் கைது கடந்த காலத்தில் இடம்பெற்ற பல அமானுஷ்யங்களை பற்றிய விடயங்கள் அம்பலத்துக்கு கொண்டு வர வழி செய்தால் அது நன்றாக இருக்கும் என்பதே தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பாகும். வணக்கம். இன்றைய பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். ஈஸ்டர் ஞாயிறு தொடர் குண்டு தாக்குதல் தொடர்பாக நாட்டில் புலனாய்வு சேவைகளின் பணிப்பாளராகிய பணியாற்றிய மேஜர் ஜெனரல் துவான் சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்ட சம்பவம் நாட்டில் தற்போது பேசு பொருளாக மாறியுள்ளது. ஏற்கனவே சமூகம் மற்றும் மத மையத்தின் நிர்வாக இயக்குனர் வணக்கத்துக்குரிய தந்தை ரொஹான் சில்வா இந்த சுரேஷ் சாலையின் பெயரை குறிப்பிட்டு குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு செய்த காலத்தில் இருந்தே இந்த கைது பற்றிய எதிர்பார்ப்பு இருந்து வந்தது. ஆயினும் நாட்டின் புலனாய்வு சேவைகளின் தலைவராக இருந்த ஒருவரை கைது செய்யும் துணிச்சல் ஆளுந்தரப்புக்கு இருக்கின்றதா என்ற கேள்வி பல மட்டங்களில் இருந்தும் மறக்கக்கூடியது அல்ல. இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுக்கான பின்னணியில் மேஜர் ஜெனரல் துவான் சுரேஷ் சாலே சம்பந்தப்பட்டிருக்கின்றார் என்று தெரிவித்தது சேனல் 4 சேவையின் ஆவணப்படத்தில் தகவல்கள் வெளியாகி இருந்தன. அதன் அடிப்படையிலேயே வணக்கத்துக்குரிய தந்தை ரொஹான் சில்வா தமது முறைப்பாட்டை செய்திருந்தார். இந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்து சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டார் என்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு குற்றப்புலனாய்வுத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. பிள்ளையானின் செயலாளராக இருந்த ஹன்ஷிர் அஷத் மௌலானா என்பவரை மேற்கோள் காட்டி சேனல் 4 செய்தி செவி மேற்படி விடயத்தை அமலப்படுத்தி இருந்தது. எது எப்படியாயினும் ஈஸ்டர் ஞாயிறு குண்டு தாக்குதலின் பின்னர் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவினால் துவான் சுரேஷ் சாலே அரசு புலனாய்வு சேவையின் பணிப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்தார். அது மாத்திரமல்ல, யுத்த காலத்தில் புலிகளுக்கு எதிரான பல ஒளிவு மறைவு நடவடிக்கைகளில் நேரடியாக சம்பந்தப்பட்டவர் இந்த சுரேஷ் சாலே என பலராலும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. யுத்தம் முடிந்த கையோடு மலேசியாவில் இருந்து புலிகளின் சர்வதேச பொறுப்பாளரான கேபி எனப்படும் குமரன் பத்மநாதனை கைவிலங்கிட்டு விமானத்தில் அழைத்து வந்தவரே இவர் தானாம். யுத்த காலத்தில் இடம்பெற்ற பல ரகசிய நடவடிக்கைகளில் உள்ளாந்தங்களை அறிந்த ஒரு நபர் சுரேஷ் சாலே. அவரது கைது அந்த காலத்தில் இடம்பெற்ற பல விடயங்களை வெளிக்கொணர வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடும். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் பல அப்பாவிகளை பல வருடங்கள் மாட்டிவிட்டமையால் சம்பந்தப்பட்ட சுரேஷ் சாலே இப்போது தாமே அந்த சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலுக்குள் செல்லும் நிலைமை ஏற்பட்டிருப்பது வரலாற்றின் ஒரு திருப்பு முனைதான். இந்த கைது அந்த காலத்தில் இடம்பெற்ற பல அமானுஷ்யங்கள் பற்றிய விடயங்களை அமலத்துக்கு கொண்டு வர வழி செய்தால் அது நல்லாக இருக்கும் என்பதே தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பாகும். இந்த நிலையில் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் தொடர்பில் அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டமை ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரவேற்றுள்ளனர். இருப்பினும் இந்த திடீர் கைது நடவடிக்கையானது தற்போது நாட்டில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நிலக்கரி ஊழல் விவகாரத்தை மக்கள் மத்தியில் இருந்து திசை திருப்புவதற்காக அரசால் முன்னெடுக்கப்பட்ட ஒரு தந்திரோபாய முயற்சியோ என்ற பலத்த சந்தேகங்களையும் அவர்கள் வெளிப்படுத்தியுள்ளனர். எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்திற்கு முன்பாக நேற்று புதன்கிழமை ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர்களான முஜிபுர் ரஹ்மான் மற்றும் சுஜித் சஞ்சிய பெரேரா ஆகியோரே மேற்படி விடயங்களை கூறியுள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக சுரேஷ் சாலே மீது நீண்ட காலமாக பாரதூரமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வந்தன. எனவே அவரது கைது வரவேற்கத்தக்கது. எனினும் இந்த விசாரணைகள் முழுமையான வெளிப்படைத்தன்மையுடன் அமைய வேண்டும். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் இடம்பெற்ற காலப்பகுதியில் கிழக்கு மாகாணத்துக்கு பொறுப்பாக இருந்த இராணுவ அதிகாரியே தற்போதைய அரசின் பிரதி பாதுகாப்பு அமைச்சராக பதவி வகிக்கின்றார். விசாரணைகள் சுயாதீனமாக நடைபெற வேண்டுமாயின் அவரை பதவியில் இருந்து நீக்கிவிட்டு விசாரணைகளை முன்னெடுக்குமாறு அரசை கேட்டுக்கொள்கின்றோம் என்றார்கள். சுரேஷ் சாலையின் கைது நடவடிக்கையை நாம் கொள்கை ரீதியாகவே வரவேற்கின்றோம். ஆனால் தற்போது பாரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலக்கரி கொள்வனவு மோசடியை மக்கள் மத்தியில் இருந்து மறைப்பதற்காகவே இந்த திடீர் கைது அரங்கேற்றப்பட்டுள்ளதோ என்ற சந்தேகம் எழுகின்றது. இவ்வாறான கைதுகளினூடாக நிலக்கரி ஊழலை ஒருபோதும் மூடி மறைக்க முடியாது என்பதை அரசு புரிந்து கொள்ள வேண்டும். இது குறித்து முறையான விசாரணைகள் அவசியம் என்றார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் எவ்வித அரசியல் தலையீடுகளுமின்றி உண்மை கண்டறியப்பட வேண்டும் என
இதன் போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேலும் வலியுறுத்தியுள்ளனர். இதேவேளை அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலை கைது செய்யப்பட்டமையானது அரசின் திட்டமிட்ட பழிவாங்கல் நடவடிக்கை என்று முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் மேலும் விடுதலை புலிகளுக்கு எதிரான இறுதி போரின் போது சுரேஷ் சாலை நாட்டுக்காக பாரிய பங்களிப்பை வழங்கிய ஓர் அதிகாரி ஆவார். அத்தகைய ஒருவரை பழிவாங்கும் நோக்கம் பிரிவினைவாத சக்திகளுக்கு நீண்ட காலமாகவே இருந்து வருகின்றது. தற்போது நடைபெற்றுள்ள இந்த கைது நடவடிக்கையின் பின்னணியில் அத்தகைய சக்திகளின் தூண்டுதல் இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுகின்றது என்றும் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தின் உண்மையான சூத்திரதாரி யார் என்பதும் கண்டறியப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த தாக்குதலுடன் தொடர்பில்லாத அப்பாவிகளை திட்டமிட்ட அடிப்படையில் இலக்கு வைத்து தண்டிப்பதை நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இத்தகைய அநீதியான செயற்பாடுகளுக்கு எதிராக நாம் முன்னின்று குரல் கொடுப்போம் என்று உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். நன்றி. இத்துடன் இன்றைய பார்வை நிகழ்ச்சி முடிவடைகின்றது.